63 நாயன்மார்களில் ஒருவர்தான் இந்த மிண்ட நாயனார். அவர் பிறந்தது சீர்காழி, அந்த புனித தமிழ் நகரத்துல. வேளாளர் குலத்துல பிறந்த அவருக்கு செல்வம் இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு. ஆனா அவருக்கு எல்லாத்தையும் விட முக்கியமா ஒன்னு இருந்துச்சு: சிவபக்தர்கள் மேல உள்ள அன்பு. அவருக்கு ஒரு சிவபக்தனை பாக்கறது என்னன்னா, சாக்ஷாத் சிவபெருமானையே பாக்கறது மாதிரி. அவர் ஒரு நாள் இறைவனையே புறக்கணித்தார். கோயிலில் பூஜை செய்த சிவபெருமானையே நீயும் ஒதுக்கப்பட்டவன் என்று கூறினார். இந்த கதை விரண்மிண்ட நாயனாரின் கதை. அன்பு, பக்தி, நீதி இவை மூன்றும் ஒன்றாக இணைந்த அற்புதமான வாழ்க்கை வரலாறு. வாருங்கள் தொடங்குவோம். கேரளாவிலுள்ள சேர நாடு, அதாவது இன்றைய சென்கண்ணூர் என்னும் ஊரில் பிறந்தார் விரண்மிண்டர். அவர் வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர். விவசாயத்தை தொழிலாகக் கொண்ட குடும்பம். ஆனால் அவரது மனம் முழுவதும் சிவபக்தியில் திளைத்திருந்தது. விரல் என்றால் வெற்றி, மிண்டர் என்றால் வலிமை. வெற்றியும் வலிமையும் ஒருங்கே பெற்ற அந்த வீரபக்தர்தான் விரண்மிண்ட நாயனார். விரண்மிண்டர் ஒரு உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்ந்தார். சிவபெருமானை வழிபடுவதை விட சிவபக்தர்களை வழிபடுவது மேலானது. அவர் தினமும் கோயிலுக்கு செல்வார். ஆனால் முதலில் கோயில் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் சிவனடியார்களை வணங்குவார். அதன் பிறகே சன்னதிக்கு செல்வார். அவரது கொள்கை இதுதான்: தூதரகத்தில் வீசா இல்லாமல் வெளிநாடு போக முடியாது, அதுபோல் அடியார்களின் அருள் இல்லாமல் இறைவனின் அருள் கிட்டாது. பல கோயில்களில் வழிபட்டு யாத்திரை செய்து இறுதியில் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு வந்தார் விரண்மிண்டர். அங்கே தேவசிரிய மண்டபம் என்னும் 1000 கால் மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் அமர்ந்திருந்தார்கள். விரண்மிண்டர் தினமும் அங்கு வந்து அடியார்கள் அனைவரின் பாதங்களிலும் வீழ்ந்து வணங்கி பின்பு கற்பகிரகம் சென்று சிவபெருமானை வழிபட்டார். இந்த வழக்கம் தொடர்ந்தது. ஒரு நாள் 63 நாயன்மார்களில் மிகவும் பிரபலமானவர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் கோயிலுக்கு வந்தார். சுந்தரர் சிவபெருமானின் மிகவும் நேசமான பக்தர். இறைவனை நண்பனாக கருதி பாடல்கள் பாடியவர். தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படுபவர். ஆனால் அன்று அவர் மண்டபத்திற்கு வந்தபோது அடியார்களைக் கடந்து நேராக சன்னதிக்குள் நடந்தார். மண்டபத்திலிருந்த அடியார்களை ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை, வணங்கவில்லை. இதை பார்த்த விரண்மிண்டருக்கு நெருப்பாய் கோபம் பற்றிக் கொண்டது. அவர் எழுந்து நின்றார். உரத்த குரலில் அறிவித்தார்: சுந்தரா, நீ இந்த அடியார் கூட்டத்தை அவமதித்தாய். இனிமேல் நீ சைவத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன். அங்கே நிறைந்திருந்த அடியார்கள் அனைவரும் திடுக்கிட்டு நின்றார்கள். ஆனால் விரண்மிண்டர் அங்கேயே நிறுத்தவில்லை. இந்த தியாகராஜரும் சுந்தரர் வழிபட்டதை ஏற்றுக்கொண்ட இறைவனும் இனிமேல் புறக்கணிக்கப்பட்டவராவார். இறைவனையே புறக்கணித்தார் விரண்மிண்டர். சுந்தரர் திடுக்கிட்டார். விரண்மிண்டரின் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமான பக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்தார். உடனே அவர் தன் மனம் நெகிழ்ந்து அடியார்களைப் போற்றி ஒரு பாடல் பாட ஆரம்பித்தார். இந்த பாடல்தான் திருத்தொண்டத் தொகை. 63 நாயன்மார்களின் பெயர்களை முதலில் தொகுத்து பாடப்பட்ட மிக முக்கியமான தேவாரம். அந்த பாடலை கேட்ட விரண்மிண்டர் உள்ளம் இளகியது. சுந்தரா, உன் மனம் அடியார்களிடம் திரும்பியது, உன் பக்தி உண்மையானது என்று மன்னித்தார். ஆனால் நண்பர்களே, கதை இங்கே முடியவில்லை. வேறு சில ஐதீகங்கள் சொல்கின்றன. விரண்மிண்டர் கோடரியுடன் சுந்தரரை துரத்தினார். சுந்தரர் ஓடினார். விரண்மிண்டர் பின்னாலேயே வந்தார். சுந்தரர் கோயிலுக்குள் ஓடினார். அவரை பிடித்துக்கொள்ளும் தருணத்தில் தியாகராஜர் சுந்தரரை கோயில் சுவருக்குள் மறைத்து காப்பாற்றினார். அந்த இடம் இன்றும் திருவாரூர் கோயிலில் ஒட்டு தியாகராஜர் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் விரண்மிண்டர் திருவாரூரை விட்டு வெளியேறினார். இனிமேல் திருவாரூருக்கு காலடி வைக்க மாட்டேன் என்று சபதம் செய்தார். திருவாரூருக்கு வெளியே வண்டம்பாளை என்னும் கிராமத்தில் குடியேறினார். அங்கே தினமும் சிவனடியார்களுக்கு சோறு போட்டு உணவு படைத்தார். யாரேனும் வந்தால், நீ எந்த ஊரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பார். திருவாரூர் என்று சொன்னால் கோடரி எடுப்பார். ஒருநாள் தியாகராஜர் தானே ஒரு சிவனடியாராக வேடமிட்டு விரண்மிண்டரின் வீட்டிற்கு வந்தார். விரண்மிண்டரின் மனைவி வரவேற்றார். நீ எந்த ஊர் என்று கேட்டார். திருவாரூர் என்றார் அந்த அடியார். மனைவி திடுக்கிட்டார். உடனே அவரிடம் கெஞ்சினார்: என் கணவர் உங்களைக் கொல்வார், தயவு செய்து வேறு ஊர் பெயர் சொல்லுங்கள். ஆனால் அந்த அடியார் மறுத்தார். உண்மையை சொல்வேன், பொய் சொல்ல மாட்டேன். மனைவி தந்திரமாக கோடரியை இடது கையில் வைத்தார், வலது கையில் இல்லாமல்.
விரண்மிண்டர் வந்தார். கேட்டார். திருவாரூர் என்று கேட்டார். கோடரி தேடினார். இல்லை. தாமதத்தில் அந்த அடியார் ஓடினார். விரண்மிண்டர் பின்னாலேயே கோடரியுடன் துரத்தினார். அந்த அடியார் ஓடி ஓடி திருவாரூர் எல்லைக்குள் நுழைந்தார். விரண்மிண்டரும் அறியாமல் திருவாரூர் எல்லைக்குள் நுழைந்தார். சபதம் மீறிவிட்டோமே என்று உணர்ந்தார். உடனே அவர் தன் கால்களை தானே வெட்டிக்கொண்டார். சபதத்தை மீறிய தண்டனையாக. அந்த நொடியில் தியாகராஜர் தன் உண்மையான திவ்ய ரூபத்தில் தோன்றினார். அருள் வார்த்தைகள் சொன்னார். விரண்மிண்டா, உன் பக்தி என்னை வென்றது. உன் அடியார் பக்தி ஒப்பற்றது. இனி நீ என்னுடன் கைலாயத்தில் சிவகணங்களுக்குத் தலைவனாக வருவாய். விரண்மிண்டர் கற்றுத்தந்த பாடம் என்ன? இறைவனை மட்டும் வழிபட்டால் போதாது. இறைவனின் அடியார்களை வழிபட வேண்டும். அடியார்களை அவமதிப்பது இறைவனையே அவமதிப்பதாகாகும். இந்த உண்மையை உலகுக்கு உணர்த்தவே சிவபெருமான் தானே விரண்மிண்டர் வாயிலாக பேசினான். அதனால்தான் அவரை சிவபெருமான் பேசிய நாயனார் என்று போற்றுகிறோம். சிவாய நம. ஓம் நம சிவாய.